ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். வையார்னா என்ன அர்த்தம்? வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் கோபம் வையார். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கும் தேவன் கோபம் உள்ள தேவன் அல்ல, ஆனா நியாயம் தீர்க்கும் தேவன். ஹல்லேலூயா. கோபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. நம்முடைய தேவன் கோபம் உள்ள தேவன் அல்ல, அவர் நியாயம் தீர்க்கும் தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கவனித்தால், அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? கிருபை செய்யணும். கிருபை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கிருபைக்கு எல்லை உண்டு. இந்த கிருபை நியாய தீர்ப்பு நாளிலே இந்த கிருபை வேலை செய்யாது. நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் என்ன உண்டு? கிருபை உண்டு. அப்ப இந்த கிருபை என்ன செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில? அந்த கிருபையில அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அந்த கிருபையினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கிருபை என்ன செய்யுது? எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? மன்னித்து விடுகிறது. எதையுமே குறை சொல்லாமல் கிருபை என்ன செய்து விடுகிறது? மன்னித்து விடுகிறது. அப்ப இந்த கிருபையினுடைய விசேஷம் என்ன? கிருபை என்ன செய்ய விரும்புகிறது என்று சொன்னால், இப்பொழுது என்னை அது என்ன செய்கிறது? மன்னிக்கிறது. ஏன் மன்னிக்கணும்? சரி மன்னிச்சு போ, அப்படி மன்னிப்பு அல்ல. இந்த மன்னிப்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையை அளித்து, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பு கிருபையின் காலமாயிருந்தது. இயேசுவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் பின்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இப்பொழுது திரும்பியும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் காலம், ஈசாக்கின் காலம், யாக்கோபின் காலம், யோசேப்பின் காலம் எல்லாம் என்னது? கிருபையின் காலம். மோசே வரைக்கும், மோசே சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் பெறுகிற வரைக்கும் என்னதுதான்? கிருபை தான். ஆனா நியாயப்பிரமாணம் பெற்ற பிறகு நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்படியான கட்டாயமும் சட்டமும் ஏற்றப்பட்டது. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் செய்வதாக இருந்தால், நியாயப்பிரமாணத்தின்படி நாம் செயல்படுவதாக இருந்தால், பல காரியத்தை நம்மால என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எகிப்தின் வழிபாடுகளுக்குள்ளே இவர்கள் ஊறி போனார்கள். எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை. அதாவது 400 வருஷம் செழிப்பு, 30 வருஷம் அடிமைத்தனம், 400 வருஷம். இந்த 400 வருஷத்துல உதாரணமா நம்ம ஒரு 2 மாசம் ஒரு ஊருக்கு போனாலே அந்த ஊர் பழக்கம் நமக்கு என்ன பண்ணிடுது? வந்துடுது. அந்த ஊர் பழக்கம் நம்மள்கிட்ட வந்துடுது. ஒரு 4 மாசம் நம்முடைய எங்கேயாவது போய் தங்கணும்னா அந்த கூட யார் தங்கியிருக்காங்களோ அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நமக்கு வந்துடுது. 400 வருஷம் யோசிச்சு பாருங்க. 400 வருஷம் இவர்கள் அங்கே இருந்தபடினாலே இவர்களுக்குள்ளே பரலோக தேவனை குறித்த எந்த காரியமும் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கு. அவங்க செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? மாறி மாறி இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள்ல எதுவுமே கர்த்தருக்கு பிரியமானதா இல்லை. எதுவுமே தேவனை பிரியப்படுத்த மாட்டுது. செய்யறது எல்லாமே மாத்தி மாத்தி செய்றாங்க. உறவு முறை சரியில்லை, நடந்து கொள்கிற விதம் சரியில்லை, பேசுவது சரியில்லை, சிந்திப்பது சரியில்லை. அப்படின்னு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசே இங்க வா, இவங்களை திருத்துறதுக்கு நான் என்ன தரேன்? ஒரு சட்டம் தரேன். அதை கொடுத்தார். அந்த சட்டத்தின்படி இப்படிதான் இருக்கணும், இங்கதான் நிக்கணும், இங்கதான் வரணும், இங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆசாரிப்பு கூடார முறைமையை கொடுத்து அதில் ஒரு சட்டம் கொடுத்து செயல்படுத்தினார். அந்த சட்டத்தின்படி தான் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இயேசு நமக்காக வெளிப்பட்டார். ஏன்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 3, விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்குங்கிறதே 17ஆம் வசனம் தான். 16ஆம் வசனம் மட்டும் வாசிக்க கூடாது. 17ஆம் வசனத்தையும் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல், எங்க அனுப்பாமல்? உலகத்தில். அப்போ நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தில் இருக்கிற ஒரு கூட்டம்,
எந்த சட்டமுமே இல்லாம இருக்கிற உலகம். நியாயப்பிரமாணம் யாருக்கு தான் சொந்தம்? யார் மட்டும்தான் கடைபிடிச்சா? யூதர்கள் மட்டும்தான் கடைபிடிச்சாங்க. அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இப்ப அனுப்பி என்ன சொல்றாரு? குமாரனாகிய இயேசு வரும்போது அவர் எதோட வர்றாரு? கிருபையாய் வருகிறார். அல்லேலூயா. அவர் இப்ப என்ன சொல்றாரு? நான் வந்த வேகத்துக்கு உன்னை செவுட்டில் அடிக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன், உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். எடுத்த உடனே உன்னை மன்னிச்சிருவேன். மன்னிச்ச உடனே நீ என்ன பண்ணிடணும்? திருந்திடணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒருவரை கண்டிப்பதில் 2 விதம் இருக்கிறது. அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி, அவங்கள குறையெல்லாம் சொல்லி, உன்ட்ட அது இல்லை இது இல்லை, நீ அப்படி இப்படின்னு குறை சொல்லி சொல்றது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீ கொஞ்சம் இப்படி செஞ்சிருந்தா இன்னும் நல்லா ஆயிருப்ப, டெவலப் ஆயிருவ, உன்னை இப்படி இப்படி கொஞ்சம் பார்க்குறேன். எனக்கு 7 சபைகளுக்கு எழுதுகிறதை ஆவியானவர் எழுதும்போது, ஆவியானவர் எப்போ பேசினாலும் தெளிவாக பேசுவார். அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. உன்னை கொஞ்சம் பலன் இருக்கு, கொஞ்சம் அன்பு இருக்கு, கொஞ்சம் நீ நல்லா இருக்க, கொஞ்சம் கொஞ்சம் வசனம் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் நீ இப்படி இருக்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? இப்படி தான் ஆவியானவரும் பேசுகிறார், இப்படி தான் வசனமும் பேசுகிறது. சபையிலையும் நான் இப்படி தான் என்ன செய்யணும்? நம்ம பேசணும். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அப்படி தான் பேசணும். நல்லா செய்றீங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். இப்படித்தான் செய்வதற்காகவே 17ஆம் வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? உலகம் ரட்சிக்கப்படணும்னா மீட்கணும். இப்ப என் ஜனம் எல்லாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, ஒன்றும் அறியாமையில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உடைய அறிவு மிகுந்திருக்கிறதே ஒழிய உலகத்தில் உள்ள ஞானம் மிகுந்திருக்கிறது, உலகத்தில் உள்ள செயல்கள் மிகுந்திருக்கிறது. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒன்றும் இல்லை என்றால் ஆண்டவர் இப்பொழுது அதற்குத்தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பதை சொல்லுகிறதின் வசனத்தின்படிதான் இப்போ எபிரேயர் 8:12 வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை சும்மா மன்னித்தில்ல, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஏன் ஆண்டவரை நினைக்க மாட்டீங்க? வர்ற நேரமெல்லாம் அதை பத்தி பேசினா நம்ம உறவு நீடிக்காது. ஆமாவா இல்லையா? இப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்றீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் அன்னைக்கு அந்த பிரச்சனை பண்ண ஆள் தானே நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவீங்க? யோசிப்பீங்கள்ல. இனிமேல் இவர் பக்கமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இவர்கிட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இவர் நமக்கு ஆறுதல் சொல்லுவார்னு பார்த்தா இவர் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களை அறியாமலே என் மேல என்ன வந்துடும்? ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு தூரம் வந்துடும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்போடும் வந்ததுனால அவர் இப்ப என்ன செய்யறாரு? அவர்கிட்ட வந்த உடனே இவன் சகை வரான். சகை வந்த உடனே ஆண்டவர் உன் வீட்டுக்கு நான் வரேன். வந்தாச்சு. அங்க என்ன மெயின் கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லல, நம்மளா யூகிச்சு பேச வேண்டாம். ஆனா லூக்கா 19 வாசிக்கிறீங்க. அவன் படபடன்னு இவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எதையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் அதை செஞ்சேன். அப்படியா? அப்படி இவ்வளவு அநியாயக்காரனா அப்படின்னு இயேசு அங்க பேசல. அந்த கிருபைங்கிறது அதாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா மாறினா எல்லாரும் எப்படி ஆயிரணும்? கிருபையா மாறிடணும். நம்மளும் கிருபையா தான் வெளிப்படுத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? இது வரைக்கும் இல்லைன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு வந்தது வரைக்கும் அப்படி இல்லைன்னா மன்னிச்சிருவோம். அவரே மன்னிச்சிட்டார்ல, எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம். நீங்களும் மன்னிச்சிருங்க, நம்ம எல்லாரும் மன்னிச்சிருவோம். இனிமே எப்படி இருப்போம்? சத்தமா சொல்லுங்க, கிருபையா இருப்போம். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாருங்க, என் ஆஸ்தியில பாதியை ஏழை கொடுக்குறேன், நான் ஏதாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன். அப்ப நீ இதுக்கு முன்னால நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்க? அநியாயக்காரனா இருந்திருக்க, மோசமான ஆளா இருந்திருப்ப போல. அப்படி சொல்லாம இவர் டக்குன்னு பதில் என்ன சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உடனே சொல்லிட்டு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இப்ப அந்த பொசிஷனை தூக்கி மேல வச்ச உடனே இந்த ஆபிரகாமின் குமாரன்னு சொன்னா சகையுக்கு நல்லா புரியும். ஏன் புரியும்னா அவனுக்கு எது தெரியும்? நியாயப்பிரமாணம் தெரியும், பழைய ஏற்பாடு தெரியும், ஆபிரகாம் யாருன்னு தெரியும். என்ன இது ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்துல ஏன் அநியாயம் இப்படி இருக்கு ஆண்டவரேன்னு சொல்றேன். அவரு அநியாயத்தை தட்டி கேட்காம, என்ன பஞ்சாயத்து வைக்காம, என் பிரச்சனையெல்லாம் குறை சொல்லாம எடுத்த வேகத்துக்கு அவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, நீ ஆபிரகாமின் பிள்ளை. என்ன ஆண்டவரே? நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. தேவனுடைய செயல்களை நம்ம கவனிச்சு அவரை மாதிரி நம்ம செய்யணும். அவர் டெக்னிக் எப்படி பாருங்க, அவருடைய செயல்பாடு எப்படி பாருங்க. நீ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான்னு சொன்னதுல இருந்து இப்ப இவன் மனசு இப்ப என்ன செய்யும்?
உருத்தம். ஐயோ, நம்மளை எங்க தூக்கி வச்சிட்டாரு? ஆபிரகாமின் குமாரனை ஆக்கிட்டாரு. இனிமே நான் ஒரு நாளும் அநியாயமே. இதுதான் அவர் மெத்தட். கிருபைங்கிறது என்னதுன்னா, டக்குன்னு மன்னிச்சு தூக்கி பரிசுத்த ஸ்தலத்துல தூக்கி உட்கார வச்சிடறாரு. உட்கார்ந்த பிறகு இப்படியே சுத்தி பார்த்தா ஸ்தலம் என்ன ஸ்தலம்? இப்ப சிந்தை என்ன செய்யும்? யோசிங்க. இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். ஹல்லேலூயா. அந்த கிருபையை தான் அவர் என்ன செய்ய விரும்புகிறாராம்? செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய அநியாயங்களை, அக்கிரமங்களை, பாவத்தை, நம்முடைய எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து, அவர் மன்னித்த நொடியிலேயே நாமும் என்ன செய்ய வேண்டுமா? புதிதானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன் உடனே என்ன பண்ணிடுறான்? நம்மை விட்டு அகன்று இப்ப நம்ம என்னவா மாறிடுறோம்? சத்தமா சொல்லுங்க. புதிய மனுஷனாய் மாறுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு எத்தனை பேர் புதிதாக விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ உடனே பாருங்க, 2 நாளாகமம் 5:13 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊறி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து எல்லாரும் பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அவங்க எல்லாரும் என்னதான் சொன்னாங்களாம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால். அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருடைய அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா தேவ மகிமை அங்கே வெளிப்படும். கர்த்தருடைய கிருபையை நினைக்கணும். கிருபையாய் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் என்னை கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி கிருபையாய் வைத்திருக்கிறார். நான் தாழ்மையாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பணிந்து நான் கிருபையாய் நீர் தந்த கிருபையில வாழ விரும்புகிறேன் என்று பணிந்து கர்த்தரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நம்ம எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அவரது அளவு மிக்கத்தக்க, எபேசியர் 4:7 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஈவின் அளவுக்கு தக்க. அவருடைய ஈவு எவ்வளவு? அவருடைய ஈவு அளவிட முடியாதது. ஹல்லேலூயா. அந்த ஈவின் அளவுக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆகையினால யோவான் 1:16 படி நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிற இந்த கிருபையை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? யோனா 2:8 சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். போக்கடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த கிருபைக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கிறது இல்லை. தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்வதில்லை. இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவ உலகத்தில் கூட கிருபை என்று ஒன்றை பேசிக்கொண்டு எவ்வளவு பாவம் செய்தாலும் கிருபை இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறது அது அல்ல. தேவன் கிருபையா இருக்கிறது உண்மைதான், மன்னிக்கிறது உண்மைதான். அதற்காக எதை வேணாலும் செய்யலான்னு சொல்ல இல்லை. காரணம், இந்த கிருபைக்கு முடிவில் என்ன இருக்குதுங்க? நியாய தீர்ப்பு இருக்கிறது. கிருபையின் காலம் கிருபைதான். கிருபையில இருந்தால் போதும், என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்லன்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று இல்லாம இருந்தா நீங்க சொல்றது சரி. நீங்கள் சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு அர்த்தம் எங்க? இந்த கிருபையிலே வாழுகிற நான், கிருபையிலே வளருகிற நான், கிருபையிலே பலப்படுகிற நான், கிருபையின் மேல் கிருபை அடைகிற நான் எதற்கு? நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ள. ஆமே, நியாய தீர்ப்புல தப்பித்துக் கொள்ள. ஏன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டால் அங்கே அனுப்பப்படும் போது விடுவிக்கிறதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. என்ன ஆப்ஷன் என்றால் நன்னடத்தை. அங்கே உள்ள அவர்கள் 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ அவர்கள் அங்கே உள்ளே சிறைச்சாலையில் இருக்கிற அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு வாய்ப்பு சொல்லப்படுகிறது. நன்னடத்தை நிமித்தமாக இவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? விடுதலை பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்னடத்தைக்கு பிறகுதான் நான் உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தா எத்தனை பேர் எவ்வளோ நாளில் ரட்சிக்கப்படுவீங்க? எத்தனை பேர் எவ்வளோ நாளில் ரட்சிக்கப்படுவீங்க? வாய்ப்பு கிடைக்குமா? நடக்கவே நடக்காது. அதனால தான் இவர் எப்படி செய்கிறாரு? கிருபையாய். கிருபையினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ அவர் நன்னடத்தைக்கெல்லாம் வெயிட் பண்ணல. அதான் எனக்கு தெரியுங்க. விடுதலையை கொடுத்துட்டு எதை எதிர்பார்க்கிறாரு?
நன்னடத்தையை எதிர்பார்க்கிறார். கிருபையை கொடுத்துட்டு நன்னடத்தையை எதிர்பார்க்கிறார். கிருபையை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்துட்டு என் பக்கமா என் பிள்ளை எனக்கு வேண்டியதை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வருவியா அப்படின்னு ஆண்டவர் நம்மை அந்த விதத்தில் அவர் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த கிருபையை போக்கடிக்கிறவங்களை என்ன செய்யறது? 2 சாமுவேல் 7:15 வாசிக்கிறோம். அங்கே அவர் இப்படியாக சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் இடத்துல, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன். அப்போ ஒருத்தன்ட்ட கிருபையை விலக்குற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், நடந்திருக்கான். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கிருபையை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடவே கூடாது. கிருபையாய் கர்த்தாவே, கிருபையாய் என்னை மேலோங்க செய்யும், வளர செய்யும். உங்க மனசுல உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையா தோணுதா? ஐயோ நான் ஒரு பரிசுத்த நிலைமையில இல்லையே அப்படின்னு தோணுதா? அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமா என்ன தேவை? கிருபை தேவை. ஏன்னா அந்த எண்ணம் வந்தாலே கிருபை உங்களை தாங்கிறதுக்கு ஏதுவானதுன்னு அர்த்தம். கிருபையில் நீங்கள் வளர முடியும் என்ற அர்த்தம். காரணம், ஆண்டவர் யாருக்கு கிருபை அளிக்க விரும்புகிறார்? அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக யாரிடத்தில் ஈவு வருகிறது, அவருடைய ஈவு வருகிறதே யாருடைய மனது, ஐயோ நான் இந்த விஷயத்தில் குறை உள்ளவனாய் இருக்கிறேனே என்று நினைத்து ஆண்டவரிடத்தில் வந்து, என் ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்வீராக, நான் எதற்கும் தகுதி இல்லை, எதற்கும் நான் இன்னும் சொல்வதற்கு இல்லை. 2 பேர் தேவாலயத்தில் வந்து அப்படி பேசும் பொழுது ஒருவன் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொன்னவனிடத்தில் அல்ல ஆண்டவர் இரக்கம் பாராட்டினது. ஒருவன் நான் பாவியாகிய மனுஷன், எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் பணிவா நின்னவனிடத்தில் கர்த்தருடைய ஈவு வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்மிடத்திலே கர்த்தர் அப்படித்தான் செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில வேளையில் இந்த கிருபையை இழக்க பண்ணுவதற்கு எபிரேயர் 12:15 படி ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். எபிரேயர் 12:15 தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் என்ன செய்யக்கூடாதான், நம்ம மத்தியில வரக்கூடாது. கலகம் உண்டாக்குதல் வரக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ளே அன்பையும் கிருபையையும் ஒரு மனதையும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நாம கொஞ்சம் ஒரு 100 பேர்கிட்ட இப்படி இருக்கிறோம், இப்படி இருந்து நம்ம செயல்படுறோம்னா ஆண்டவர் இதை அப்படியே 200ஆக 300ஆக 500ஆக மாற்றுறதுக்கு என்னதான் வேணும்? கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய தாளந்தினாலேயோ நம்முடைய செயலினாலேயோ நம்முடைய வேகத்தினாலேயோ நம்முடைய செயல்பாடுகள் நாங்கள் இப்படி செய்கிறோம் டீமா, என்ன டீமா யார் என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய செயலை அங்கீகரிக்கிறவரே அவர்தான். ஹல்லேலூயா. அவருடைய அங்கீகரிப்பை தான் நாம் இங்கே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அதை எப்படி செய்கிறோம்? தாவீது ஆகையினால தான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நிலைமையில சங்கீதம் 51:1 சொல்லுகிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உங்க கிருபை எப்படின்னு எனக்கு தெரியுது. உங்க கிருபை கொஞ்சம் என்னைய அட்ஜஸ்ட் பண்ணுது, கொஞ்சம் அது மாதிரி இறங்கி உமது மிகுந்த இறக்கைகளின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும். என் பாவத்தை பெருசா பேசிடாதீங்க, நான் செஞ்சது தப்பு தான். தீர்க்கதரிசி வந்து என்கிட்ட உணர்த்திட்டாரு, நான் செஞ்சது தப்பு தான், நீங்க தயவுசெய்து என்னை என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. அப்படிங்கும்போது அவர் எதைத்தான் சொல்றாரு? உடைய கிருபையின்படி என்னை நீர் என்ன செய்யும், என் மீது இறங்கும், எனக்கு இரக்கமாயிரும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை, அவர் தம்முடைய கிருபையை நம் மீது அவர் என்ன செய்ய விரும்புகிறாராம் பாருங்க. அவருடைய கிருபையை செய்ய விரும்புகிறபடியா, அவர் நம் மீது கிருபை செய்ய விரும்புகிறபடினால் நம்மள்ட்ட அவர் எதை காட்ட விரும்பல? அவருடைய கோபத்தை காட்ட விரும்பவில்லை. சபைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிறகு எதை பெருசாக காட்டக்கூடாது? கோபத்தை காட்டக்கூடாது. கோபத்தை நீக்குவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கிருபையாய் நாமும் அந்த கிருபையை பெருகச் செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆகையினால தான் பவுல் தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15:10, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. ஒன்னும் விருதா போகல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. அங்க வர்றவன் போறவன் யாரா இருந்தாலும் படிப்புல பெரிய ஆள் நானு, படிப்புல பெரிய ஆள் நானு. நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒருத்தரும் என்கிட்ட பேச முடியாது, அந்த அளவுக்கு நான் ஸ்காலர். எப்படி இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார், அதனாலலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே என்னதுதான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாருமே என்ன செய்ய பிரயாசப்படுகிறோம்? கர்த்தர் சபையை எதுக்கு வைத்திருக்கிறார்? சபையிலே நாம் யாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர். ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை சுமந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவோம் என்றால் கிருபை வெளிப்படும். நம்மிடத்துல என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவை பெரிதாய் பேசாமல், குறைவை நீக்குகிற கர்த்தர் எப்படி குறைவை நீக்குவார்னு நம்மை நாம், ஹல்லேலூயா, நம்மை நாம் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கிருபை எப்படியெல்லாம் செயல்படுகிறது? ஆண்டவருடைய கிருபை எங்கே உறுதியாய் இருக்க வேண்டும்? எபிரேயர் 13:9 பாருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. கிருபையினாலே என்ன ஸ்திரப்படணுமா? உங்க இருதயம் கிருபையினால ஸ்திரப்பட்டிருக்கணும். நம்முடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். நம்ம சபைக்கு வருகிற, ஆலயத்துக்கு வருகிற எல்லாருடைய இருதயமும் எதனால ஸ்திரப்பட்டிருக்கணும்? கிருபையினாலே. நீங்க கிருபைக்குள் இருந்தால் உங்களுடைய கேரக்டரும் கிருபை மாதிரி வெளிப்படணும். நீங்களும் இன்னொருவரை பார்க்கும் பொழுது லென்ஸை தூக்கிக்கிட்டே போக கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் நம்மள்ட்ட அப்படி வரல. ஆண்டவர் எப்படி வந்திருக்கிறாரு? அன்போடும் மன்னிப்போடும் வருகிறார். நம்மளை பார்க்கும் போதே, ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பார்த்த உடனே எதை பார்க்க கூடாது? குறைய பார்க்க கூடாது. பார்த்த உடனே அவர்களை ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்க பழகாம ஒருத்தருடைய குறைய சொல்றதுக்கும் நல்லா பழகிட்டு குறை சொல்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. நம்ம வீட்டு கண்ணாடி டெய்லி நம்மளை குறை சொல்லுது, ஆனா கண்ணாடியை ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம கண்ணாடி குறை சொல்றத படி தான் நம்ம வாழ்றோம். கண்ணாடி காலையிலே போய் தலையை பார்த்து சீவி எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அந்த கண்ணாடியை ஒன்றும் செய்யறது இல்லை. ஏன்? ஒன்று நம்ம பொருள், ஒன்று இன்னொன்று நம்ம ஆசைப்பட்டு வாங்கினது. கண்ணாடியை சும்மா ஒரு சைஸில் வாங்கிட்டு வந்துடுவோமா? இல்லை. அந்த ஹாலுக்கு என்ன மாடல் கண்ணாடி வச்சா அழகா இருக்கும். ஈவன் பாத்ரூமில் வைக்கிற கண்ணாடியை கூட அழகு பார்த்து வாங்குற ஆளுகள் நிறையா இருக்காங்க. அப்போ நம்ம அது நம்ம விரும்பி வாங்கியிருக்கிறோம். அதனுடைய வேலையை அது செய்யும் போது அது பேச்சு நம்ம கேட்டு அழகாக என்ன செய்கிறோம்? போகிறோம். அப்போ நமக்கு ஒருவர் சந்திக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாருக்குமே என்ன? இப்போ நான் திடீர்னு பார்க்குறேன்னா என் எண்ணம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள அடுத்த கட்டமாக எப்படி முன்னேற்றலாம், அந்த எண்ணம் தான் வரணும். அந்த எண்ணம் தான் வரணும். ஒருவேளை பிரசங்க நேரத்தில் லைட்டாக தூங்கியிருப்பாப்புல, முடிஞ்ச உடனே என்னப்பா டயர்டா? ஒன்று தூங்காத, கவலைப்படாத, அடுத்த முறை தூங்காமல் நல்லா உற்சாகமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை பெருசாக பேசி அவனை நோக்கடிச்சிடக்கூடாது. நம்ம நோக்கம் என்னது? அவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இன்னும் எப்படி வளரலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் எதற்குள்ளே அதிகமாய் நிற்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே. ஆமென். நம்ம எல்லாருமே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரோஜினின்னு ஒரு அத்தை. நம்ம முந்தியெல்லாம் அத்தை மாமான்னு தானே பேசுவோம். அவங்க என்ன ஜாதி, என்ன படிப்பு, என்னன்னே தெரியாது. சபைக்குள்ள இருக்க அவ்வளோ பேர் யாரு? மாமா, அத்தை, அண்ணே, அக்கா, அப்படிதான். அப்போ அந்த அத்தை, அந்த மாமா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, அத்தை போயிட்டாங்க. அந்த சரோஜினி அத்தை என்ன செய்வாங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இப்படி சொல்லுவாங்க, ஏய் நீ ஒரு பெரிய ஊழியக்காரனா வருவ. அப்போ எனக்கு அந்த புரியவே செய்யாது அது என்னதுன்னு. அதனால அவங்க என்ன செய்வாங்க, என்கிட்ட மட்டும் ஸ்பெஷலாக என்ன கேர் பண்ணுவாங்க.
சண்டே கிளாஸ் போனேன்னா இனி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எனக்கு நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு எப்பயாவது போனேன்னா சொல்லுவாங்க, இங்கே பாரு சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போன உடனே என்னெல்லாமோ சாப்பிடலாம் கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்குறதெல்லாம் கையில் கொடுத்தாலும் இந்த காதில் கேட்கறது, அவங்க பேசுகிறத மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. இது பாருப்பா, சேட்டையெல்லாம் பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என்னவா வரணும், என்னது சேட்டையெல்லாம் பண்ணாமல் பரவாயில்ல, ஊழியக்காரனா வரணுமா. சரி, அவங்க டார்கெட் பாருங்க, அவங்க பேசுனது எல்லாம் சுற்றி 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 எதை தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டு வேற மாதிரி பண்ணிடாத, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். என்ன இது இப்படி ஏன் பேசணும்? நல்லா கவனிங்க, இந்த பேச்சு எனக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, விதைச்சிக்கிட்டே இருக்கு. இது விதைக்க 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 நான் வளர 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 அந்த விதையானது இப்போ என்ன பண்ணிருச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது யார் என்கிட்ட என்ன கேட்டாலும் நீ என்ன ஆக போற அப்படின்னா நான் பாஸ்டர் ஆக போறேன். என்ன காரணம்? எனக்குள்ளே இது என்ன செய்யப்பட்டது, விதைக்கப்பட்டது. அது என்னைக்கு நான் உணர்ந்தேனோ அன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்தேன். அல்லேலூயா. அதுக்கு ஒருத்தர் எனக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, அவங்க எப்படி பேசினாங்க, எப்போது என்ன சொன்னாங்க, ஆமாம் இப்படியெல்லாம் செய்ய நேரம், ஒரு சூழ்நிலை அப்படி வரும், ஃப்ரெண்ட்ஸோட போய் கெட்டு போகிற நிலைமை வரும், பரவாயில்ல. ஆனால் அதை விட முக்கியம் என்னது, அப்போ எனக்கு அவங்க சுண்டல் தந்தது, காப்பி தந்தது, அதை தந்தது, இதை தந்தது, என்னெல்லாமோ செஞ்செல்லாம் தருவாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட கூப்பிட்றாங்க போலன்னு. நான் என்ன நினச்சி போனேன், அத்தை பாரு எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன தராங்க, எப்போ போனாலும் ஸ்பெஷல். உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, டே நீ வந்தால் தாண்டே ஏதாவது ஸ்பெஷலாக செய்கிறாங்க அப்படின்வாங்க, நீ அதுக்காகவே வா அப்படின்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த அத்தையினுடைய நோக்கம் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு செஞ்சு தர்றது இல்லை முக்கியம் அவங்களுக்கு. அவங்க டார்கெட் என்னது, இவனை இப்படி தாங்க நம்ம ஒருவருக்கு ஒருவர். ஹல்லேலூயா. நம்ம வேலையே இதாத்தான் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி என் வீட்டு கதையாக கேட்டியாக்கா, என்னப்போ உன் வீட்டு கதையை விட என் வீட்டு கதை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பேச்செல்லாம் அங்கே வரக்கூடாது. அந்த கூடின உடனே என்ன செய்யணும், ஆமாம் என்ன சோர்வாக இருந்தாலும் ஓகே கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதுதான் கிருபை பேச்சு. இதுதான் என்ன பேச்சு, கிருபை பேச்சு. ஏன்னா நானும் உங்களை மாற்ற முடியாது, நீங்களும் என்னைய மாற்ற முடியாது. நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நடுவில் கிருபை இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கிருபைக்குள்ள என்னெல்லாம் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, இரக்கம் வந்துருச்சு, மன்னிப்பு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அது எதைத்தான் பேசுது, தேவனை மட்டும் பேசுது. அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாருமே இந்த மெத்தடில், இந்த விதத்தில் கிருபையில் வளருவோம் என்றால், கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்யறார். அப்ப அவர் என்னைய எப்படி பார்க்கறாரு கவனிக்கிறீங்களா? கர்த்தர் என்னைய எப்படி பார்க்கறாரு? அப்ப நான் அடுத்தவங்களை எப்படி பார்க்கணும், நான் எப்படி எல்லாரையும் பார்க்கணும், அவர் மாதிரி தான் செய்யணும். எதை செஞ்சாலும் அவர் மாதிரி செய்யணும். ஆமென். எப்ப செஞ்சாலும் அவர் மாதிரி செய்யணும். எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நான் செய்யறதெல்லாம் யார் மாதிரி செய்யணும், நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க போற இடத்துல, உங்க பிசினஸ்ல, எல்லாத்துலயுமே நீங்க கிருபையா இருந்து பாருங்க. வர்றவன் எவ்வளவு பெரிய கோபக்காரனா கூட இருக்கட்டும், நீங்க என்னவா இருங்க, கிருபையா இருங்க. ஆமென். நீங்க கிருபை செய்து, கிருபை செய்கிற அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம். ஆமென். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கோபப்பட மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு, கிருபை இருக்கு. அப்போ கிருபையின் மிகுதியினால் அவர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நல்லா கவனிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 14ஆம் வசனம், 22ஆம் வசனம், 44ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் என்னை இவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் நாமத்தின் நிமித்தம், சத்தமா சொல்லுங்க, எதனால கிருபை செய்தேன், என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். எங்கிருந்து புறப்பட பண்ணும்போது, எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணும்போது இவர்கள் முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சதெல்லாம் பெருசா நான் ஹைலைட் பண்ணனா கெட்ட பேர் யாருக்கு? அவர் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? எல்லாத்தையும் நான் பெருசா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, எகிப்துல பண்ணதெல்லாம் சொன்னேன்னா என் பேர் தான் கெட்டு போயிடும். அதனால என் நாமத்தின் நிமித்தம் இப்ப நான் எதை வெளிப்படுத்துறேன், கிருபை செய்ய விரும்புகிறேன். 14ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் என்ன செய்தேன்,
போய்கிட்டு இருக்கிற ஆளுக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லை. போய்கிட்டு இருக்கிற ஆளு கிருபை வர்ற மாதிரி ஒண்ணுமே செய்யல. நம்மளும் சில நேரம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்யறாரு? கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. அவர் நாமும் எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாதான், பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது. கவனம். அப்போ கர்த்தர் எதை பேசினாலும், அவர் கண்டித்தால் கூட, எச்சரித்தால் கூட, அங்க எங்கேயும் என்ன டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறாரு? அவருடைய நாமம். அல்லேலூயா. நம்மளும் அது மாதிரி கவனமாகவே இருந்துட்டா ரொம்ப நல்லது. அப்ப நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க போற இடத்துல, வார இடத்துல நீங்க சொல்லும்போது நான் கிறிஸ்தவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாமும் டேமேஜ் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு, சரிங்க சர்ச்சுக்கு வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னா அந்த நபர் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க அங்க தேவனுடைய நாமத்தை என்ன செய்யல? உயர்த்தல. அங்க அவர் அதைத்தான் சொல்றாரு, புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்கள். மற்றவங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க, எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்காருயா, கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டிட்டு வந்தவங்களுடைய காரியத்தெல்லாம் இவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டே போறாரு? அப்போ சரி பண்ணிட்டு இல்லைங்க, மூடி மறைச்சிக்கிட்டே போறார். யாருக்கும் காட்டல எதை, ஆனா இவர் உள்ள வச்சு அடிக்கிறாரு. அது வேற மேட்ரு. இவர் உள்ள பண்ற தப்புக்கெல்லாம் அடியெல்லாம் கொடுக்குறாரு. இவர் உள்ள வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு முறுமுறுத்தவொடனே எந்த குரூப்பு? அந்த குரூப்பா முடிச்சிரு. யாரு அந்த ஒரு 400 பேரா அப்படின்றாரு. அது உள்ள. ஆனா வெளியே பார்க்க எப்படி வச்சிருக்காரு? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? வெளியே எங்கேயும் அப்படி யாருக்கும் தெரியாது, உள்ளேயே வச்சிருக்காரு. நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக, அல்லேலூயா, நாம் எல்லாரும் ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக எல்லாத்தையும் எங்கேயே வச்சுக்கணும். ஆமா, நமக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். ஆனா வெளியே யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? அதுதாங்க கிருபை. ஆமேன். கிருபைன்னா பாவத்திலிருந்து மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடக்கூடாது. பாவத்திலிருந்து மன்னித்தது கிருபை. ஆனா அவர் நடந்து கொள்கிற விதம் பாருங்க. 22ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். 44ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, 44ஆம் வசனம், உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது, அல்லேலூயா. இப்ப இவர் என்ன செய்யறாராம் பாருங்க. இங்க பாரு, நான் வந்தேன் அடிச்சேன்னா காரணம் நிறையா இருக்கு. ஆனாலும் எப்படி போறேன்? அப்படி போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன செய்யணும்? அப்போ சரி செஞ்சுக்கணும்ல அப்படின்னு அவர், இதான் அவர் ஸ்டைல், இதுதான் ஆண்டவர் பேட்டர்ன். அப்ப இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து சொல்றாரு, உங்க பொல்லாத வழிகள் என்னன்னு எனக்கு தெரியுது, கெட்ட கிரியைகள் என்னன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதுபடி நான் உங்கள்கிட்ட அதை வச்சு நான் உங்கள்கிட்ட சீரியஸ் ஆனேன்னா முடியாது. ஆனா நான் அப்படி வரல. அப்படி வராம நான் என்ன செய்யறேன்? என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிரியை செய்யும் போது நான் கர்த்தர்னு நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? அறிந்து கொள்வீர்கள். சில விஷயம் உங்களுக்கு புரியல என்னை பத்தி, நான் பாருங்க மன்னிச்சு வர்றதை புரியுங்க. அதனாலதான் சொல்றேன், உங்கள் இருதயத்தில் இந்த கிருபை ஸ்திரப்பட்டு எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் நடக்கிறது. என்னை நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை, என்னை அவர் வழி நடத்துகிறார் என்று உணர்ந்து இருதயத்தின் நிறைவிலே உணர்ந்திருப்பீர்கள் என்றால் அப்போ அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த அந்த வழி நடத்துதல் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் வெளிப்படுத்தாம, ஆனா அவர் கோவப்படுறாரு. அவருக்கு கோவம் மீன்ஸ் அவருக்கு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது போல இருக்கு. ஆனாலும் கிருபையை அளித்து அவர்களை வழி நடத்தி கொண்டே வருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அப்படியே செய்ய விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. முதலாவதாக நான் சொன்னேன் நாமத்தின் நிமித்தம் கிருபை. இரண்டாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படல உண்டாயின. அல்லேலூயா. அப்ப கிருபையும் சத்தியமும் யார் மூலமா உண்டாயிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மோசைக்கு கொடுக்கப்பட்டது. அவனை ஆண்டவர் கூப்பிட்டு இங்க வா, நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு கொடுத்தார். ஆனால் இயேசுவிடத்தில் வரும்போது கொடுக்கப்படல. அது என்ன செய்துட்டு உண்டாயிட்டுன்னு அர்த்தம் என்னென்ன? அந்த நியாயப்பிரமாணத்தின் தீர்வே யார் தான்? இயேசு. நியாயப்பிரமாணத்தின் முடிவு இயேசு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் இயேசு என்பதினால் அவர் மூலமாக கிருபையும் சத்தியமும் என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கிருபை அளித்தார் என்றால் அவருடைய இரத்தத்தினால் மீட்ட நமக்கு இன்னும் கிருபை பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு நான் ஆலோசனைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியத்திலே கொஞ்சம் குறைவாக இருந்தார்கள். ஆனால் பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அதிகமாகி நல்ல எல்லாம் IPS IAS ஆகணுங்கிற எண்ணம். அப்போ நான் அவர்களுக்கு இப்படி சொன்னேன், அந்த பிள்ளைகள்கிட்ட, உங்களுக்கு இந்த காலம் படிக்கிற காலம். இந்த காலத்தில் லவ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றினேன், வேற வேலையை பார்த்தேன்னு செய்யாமல், இந்த காலம் என்னன்னா உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர் அந்த காலேஜில் தனி ரூம் எடுத்து கொடுத்து செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. போயிட்டு வரணும்னா ஃப்ளைட்டு செலவு கூட போட்டு தர்ற அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள். ஆனால் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்க, ஒழுங்கா படிக்க மாட்டேங்க. அப்போ நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை இப்படி சொன்னேன், இங்கே பாருப்பா, நீ IAS ஆகலாம், IPS ஆகலாம், கனவு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ காலம் என்னன்னா, இந்த அப்பா அம்மாவை பயன்படுத்தி நீ என்ன பண்ணிக்க, டெவலப் ஆகிக்க. நான் சொல்கிற அர்த்தம் எவ்வளோ பேருக்கு புரியுது? பெற்றோர் வாஞ்சியாக இருக்காங்க, இல்லை இதை படிக்க வைக்கணும், அதை படிக்க வைக்கணும். அப்போ பிள்ளை என்ன செய்யணும்? கவனம் ஃபுல்லாக எதில் இருக்கணும்? படிப்பில். சும்மா வேறு எதுலேயும் கவனத்தை செலுத்தாமல். வாலிபர்கள்லாம் கவனிங்க, வாலிப வயசு வந்தோடனே கொஞ்சம் லவ் மூடெலாம் ஸ்டார்ட் ஆகத்தான் செய்யும். கொஞ்சம் அப்படியே சில இதெல்லாம் வரத்தான் செய்யும். தவறு இல்லை. ஏன் தவறு இல்லைன்னு சொன்னால் வயசு. ஆனால் கவனம் சரியாக இருந்தால் அது உங்களை மேற்கொள்ளாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நேரம் உங்கள் பெற்றோருடைய அவர்களுடைய வாஞ்சை விருப்பத்தை பயன்படுத்தி உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? வாலிபர்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி அவர்கள் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் வரை என்னெல்லாம் பெற்றோரை வச்சு நீங்கள் டெவலப் ஆகணுமோ அவங்கள வச்சு நல்லா என்ன ஆகிக்கணும்? டெவலப் ஆகிக்கணும். அது மாதிரியே கிருபை அளிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணுமோ அதை பயன்படுத்தி, சபையை பயன்படுத்தி, அல்லேலூயா, சரியா புரியுதா உங்களுக்கு? சபையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம டெவலப் ஆகணுமோ அப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம தான் என்ன செய்யணுங்க? செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை நான் செய்ய வரும்போது இந்த கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நான் அதன் மூலமாக அதை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையும் சத்தியமும் எனக்குள்ளே வரும்போது நான் அதிலே பெருக வேண்டும். இப்போ இந்த கிருபையில் பெருகிறது எப்படி? 2 பேதுரு 1:2 பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபை எப்படி பெருகும்? எனக்கு கிருபை என்கிட்ட எப்படி பெருகும்? நான் அவரை அறிகிற அல்லது அறிந்து கொள்ளுகிற, சில அறியாமையில் இருக்கிற, கடந்த வாரத்தில் கூட நம்முடைய அறிவின் ஆவிக்குரிய ரீதியிலே உள்ள அறிவின் காரியங்களிலே எங்கெங்கெல்லாம் குறைவு இருக்கிறது, எந்தெந்த அறிவுகளெல்லாம் பெற வேண்டும், எப்படிப்பட்ட அறிவெல்லாம் நாம் பெற்றால் நன்றாக இருக்கும் என்று சொன்ன அந்த வசனங்களின் போல ஆவியானவர் நமக்கு உணர்த்தினது போல இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே கிருபையும் சமாதானத்தையும் என்ன செய்யுமா? பெருகச் செய்யும். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த வேதத்தின் மூலமாக தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும், அவர் யார், அவர் எனக்கு என்ன கிருபை அளித்திருக்கிறார், அவர் எப்படி எனக்கு கிருபை அளித்திருக்கிறார், எப்படி செய்திருக்கிறார். உலக படிப்பு மூலமாக உலக அறிவு நமக்கு பெரிதாய் வந்து விடுகிறது. ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் எங்க வந்தாதான் வரும்? சபையிலே வந்து இணைந்து எல்லாரும் இணக்கமாக எல்லாரும் ஐக்கியப்பட்டு இந்த வேதத்தை வாசித்து இதை புரிந்து கொள்ளும் போதுதான் என்ன விதமான அறிவு வரும் என்றால் தேவனை குறித்த அறிவு நமக்கு வரும். அப்ப தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. கிருபையும் சமாதானமும் வரும். அப்ப இந்த கிருபையினால் நான் பெருக வேண்டும் என்றால் எனக்கு அறிதல் ரொம்ப முக்கியம். அவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த காரியம் எனக்கு தெளிவாய் வரும் என்றால் அப்ப எதுவும் பெருக ஆரம்பிச்சிடும்? கிருபையும் பெருக ஆரம்பிச்சிடும். அப்ப இன்றைக்கு நிறைய நேரத்தில் நான் அறிந்து கொள்ளுகிற விதத்திலே, அறிந்து கொள்ளுகிற காரியத்திற்கு, உலக காரியத்தை அறிந்து கொள்வதற்கு, உலகத்திலிருந்து நாலேஜ், உலக அறிவை பெற்றுக்கொள்வதற்கு டியூஷன் வைத்துக் கொள்ளுகிறோம், ஸ்பெஷல் கோச் வைத்துக் கொள்ளுகிறோம், அதற்காக நேரம் எடுக்கிறோம், அதற்காக போய் வந்து எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவனை குறித்த அறிவு புரிந்து கொள்ளுதல் வருவதற்கு என்ன ரிஸ்க் எடுக்கிறோம்? அங்கதான் என்ன வச்சிருக்கிறாரு? கிருபையை வச்சிருக்கிறார். அப்ப இந்த கிருபை முதலாவது நான் கேட்காமல் கொடுக்கப்படுகிறது. நீங்களும் கேட்கல, நானும் கேட்கல, நம்ம ரெண்டு பேருமே கேட்கல.
வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்மள்ட்ட கேட்கல, நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக அடிக்கப்பட்டார். அப்போ ரட்சிப்பு கிருபையினால் கிடைத்தது. ஆனால் கிருபையில் வளர்வது இலவசம் அல்ல, சுலபமும் அல்ல. அதுக்கு நான் இப்ப என்ன பெற வேண்டியது இருக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் மட்டுமே என்ன வருது? கிருபை வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த கிருபையை என்ன செய்ய விரும்புகிறார்? பெருகச் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்குள்ளே கிருபை பெருகட்டும்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை குறித்து நான் அறிகிற காரியம், அப்ப உலகத்தை அறிகிறதற்கும் உலக காரியத்தை அறிவதற்கும் அறிந்து கொள்வதற்கும், இப்போ MBBS படிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு படிப்பு இருக்கிறது. என்ன எக்ஸாமு? நீட் எக்ஸாமு. அதை போய் படிக்க போனால் ஒரு நாள் எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னாங்க, என் பிள்ளை 5 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு. எதை? நீட் எக்ஸாமு. அப்போ நான் கேட்டேன், அப்போ MBBS எப்போ படிக்கும்? 6வது அட்டெம்ப்ட்ல படிக்கும். ஏன் 5 அட்டெம்ப்ட்டுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்குறேன். 5 அட்டெம்ப்ட் அனுமதிச்சு இது என்ன ஆயிடுச்சா? இப்போ பிராக்டிஸ் ஆகி டெவலப் ஆயிடுச்சா? இப்போ 6வது அட்டெம்ப்ட்ல என்ன ஆயிருமா? பாஸ் ஆயிருமா? சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுங்க. பாஸ் ஆன உடனே 20 லட்சம். வருஷத்துக்கு எவ்வளவா? 20 லட்சம். எதுக்கு? உலக ரீதியா டாக்டர் சம்பந்தப்பட்ட என்ன வர்றதுக்கு? டாக்டர் சம்பந்தப்பட்டதான புரிதல் வர்றதுக்கு எவ்வளவு லட்சமா? வருஷத்துக்கு 20 லட்சமா? 5 வருஷம் படிக்கணுமா? அப்ப எவ்வளவு ஆச்சு? 1 கோடி ரூபா ஆச்சு. ஜஸ்ட் ஒரு MBBS டாக்டர் அறிவு பெறுவதற்கு. இப்போ ஆண்டவர் உங்களை கிருபையா என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்துட்டாரு, கிருபையை வழங்கிட்டாரு, கிருபையா கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ நான் இப்போ என்ன செய்யணும்? இந்த கிருபையை, அல்லேலூயா, அவர் என்னை ரட்சித்த அந்த கிருபைக்குள்ளே நான் வளர வேண்டும் என்றால் அதுக்கு எனக்கு என்ன தெரியணும்? தேவனை குறித்தும் கர்த்தராகிய இயேசுவை குறித்தும் எனக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த தெளிவு எப்படி பெறலாம்? எப்படி என்னென்ன காரியத்திலெல்லாம் அறிவடைய வேண்டும் என்று கடந்த வாரத்தில் ஆவியானவர் பேசினார். அப்போ அதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காரியத்தை நமக்குள்ளே டெவலப் பண்ணிக்கொள்ள. அல்லேலூயா. அப்படி நாம் அதை செய்யும் போது நம்மிடத்தில் என்ன பெறுகிறோம்? சத்தமா சொல்லுங்க, கிருபை பெருகிவிடும். அப்ப ஆண்டவருடைய கிருபையை நாம் அப்படி செய்ய பிரயாசப்படும் போது எபேசியர் 1:8 பாருங்க, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் என்ன செய்தார்? அப்ப உலகத்துக்கு செலவு, இங்க செலவு இல்ல, இங்க அர்ப்பணிப்பு. உலகத்துக்கு என்னது? உலக காரியத்திலே அறிந்து கொள்ளுதலுக்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டும், செலவு வேண்டும். இங்க என்ன வேணும்? இங்க முக்கியமா என்ன வேணும்? அர்ப்பணிப்பு, ஈடுபாடு. உங்களுடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் எதை செய்யும் என்றால் தேவனையும் கர்த்தரையும் அறிகிற காரியத்தில் உங்களை பெருகச் செய்யும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன பெருகும்? கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை செய்வதற்கு, பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்கிட்ட நான் ஞானியை வெட்கப்படுத்த, சொல்லுங்க, ஞானியை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொண்டாரா? ஏங்க அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பைத்தியமா இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நான் கொடுக்கிற ஞானத்துல, நான் கொடுக்கிற அறிவுல, நான் கொடுக்கிற புத்தியில, நான் கொடுக்கிற கிருபையில அவங்க யார் முன்னால நிக்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஞானிகளுக்கு முன்பு நிற்கத்தக்க அளவுக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபையை எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பிடுகிறீர்களோ அது அந்த அளவுக்கு உங்களை மேன்மைப்படுத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்னுடைய டார்கெட், அப்ப உலகத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் வரும் பொழுது இங்கே நீங்கள் கிருபையை பெறணும்னா எதை மட்டும் கொடுத்துட்டு போயிடக்கூடாது? காணிக்கை தசமபாகத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுல இல்ல கிருபை. உங்கள் கிருபை காணிக்கை தசமபாகத்தை செலுத்திவிட்டு செல்வதில் அல்ல, உங்களுடைய ஈடுபாடும் நீங்கள் கற்றுக்கொள்ளுதலும் நீங்கள் புரிந்து கொள்ளுதலும் நீங்கள் அறிந்து கொள்ளுதலிலும் தான் கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. வந்த வேகத்துக்கு டக்குன்னு ஒரு 500 ரூபா கட்டு பாஸ்டருக்கு தெரிகிற மாதிரி போட்டுருவோம். ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு போனாலும் என்ன பெருகாது? கிருபை பெருகாது. ஆனால் அடுத்த வாரம் வரும்போது சர்ச்சு பளபளன்னு இருக்கும். ஏன்னா வந்துருச்சு, முடிச்சிருவோம் வேலையை. ஆனால் கிருபை பெருகணும்னா அது இல்லை டார்கெட்டு. காணிக்கை பெட்டி இல்லை டார்கெட்டு. கிருபை பெருகணும்னா என்ன செய்யணுங்க? உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்,
உங்களை நீங்கள் ஃபுல்லாக ஆண்டவர் பக்கம் உங்களை செலுத்தி உலக காரியத்துக்கு எப்படியெல்லாம் செய்கிறோமோ அதே பேட்டர்னை கூட இங்கே செஞ்சு பாருங்கள். எப்படி டைம் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங், ஓகே. அப்புறம் 7 மணிக்கு இது, 9 மணிக்கு இப்படி போகணும், 9:30க்கு அங்கே போனவுடனே விரலை வைக்கணும், டீங்கன்னு ஒரு சத்தம் வரும், அப்போ தான் மாதம் சம்பளம் வரும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையில் நான் சரியாய் புரிந்து கொண்டு தேவைப்படுவேன் என்றால் அவர் எனக்கு பெருகச் செய்கிறார். நீங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் யாரும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை தெரிஞ்சால் போதும். ஆமேன். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 9:8 பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் அவரே செய்வாராம். நீங்க அவைலபிளா இருந்தா போதும், நீங்க வந்தா போதும். வந்து உங்களை ஒப்பு கொடுத்து ஆராதனை நேரமா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு இப்படி ஒரு ஆசை, நான் மைக்கு வால்யூமை ரொம்ப கூட்டி போதும் நேரம் ஆயிடுச்சு நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களெல்லாம் உங்க சத்தத்தை கட்டுப்படுத்த முடியாம முழு வாலிமை கூட்டி சரி இன்னைக்கு போதும் நேரம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் பாட்டு பாடுறதை நிறுத்துங்க, அபிஷேகத்தில் நிறையிறத நிறுத்துங்க, போதும். அப்படி பண்றோமா? தொண்டையெல்லாம் கட்டி போகுது. இல்லைங்க, இது உங்கள்கிட்ட தான் இருக்கு, நீங்க தான் செய்யணும். நாங்க ஏவுறது ஒரு பக்கம் ஏவிட்டு தான் இருப்போம் ஆராதனைன்னு வந்துட்டா. ஆனா இல்ல, நீங்க பாருங்க, அவரே பெருக செய்யறாராம். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்க எஃபர்ட் என்னது? உள்ள வந்து தேவ சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என் மாம்சத்தின் சிந்த யோசனை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நீங்க என்னைய நடத்துங்க அப்பா அப்படின்னு அர்ப்பணிச்சு அப்படியே வாயை திறந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே சத்தம் கூடி போய்கிட்டே இருக்கும். ஆமேன். ஆமாம், 2 மணி நேரம் ஆராதனைலாம் பத்தாது. அப்படி நான் லேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. ஏன்னா எல்லாம் எப்படி இருப்போம்? எல்லாரும் தேவ கிருபையில் பலனாய் இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாராம் பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறதுக்கு சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு விட்டுறாரு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துறாரு, எல்லாத்தையும் பெருக செய்து அவர் அனுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த கிருபையின் அனுபவத்தை உங்களுக்கு ரசனையா ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 12:9 பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு மிகுந்த ரசனையோடு சொல்லுகிறார். என்னது? அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய பாடு இப்படி இருக்குதே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொல்றார் பாருங்க, என் கிருபை உனக்கு. என்ன ஆண்டவரே, சுகம் கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்றீரு? கிருபை போதும். விடுதலை கொடுங்கன்னு கேட்டா கிருபை போதும். சரியாக்குங்கன்னா கிருபை போதும். ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் இருக்கு, அதை வச்சு டெவலப் பண்ணிக்கும். அதான் சொல்றாரு, பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். எப்படி பூரணமாய் விளங்கும்? அதுதான் சம்பூர்ணம் கொடுக்கறதுக்கு பலன் தர்றாரு, பெருக செய்யறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். காரணம் அவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ அவருடைய கிருபையிலே நான் வளர்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? அந்த கிருபையை சரியாய் வளர்த்துகிறேனா? ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:16 பாருங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். வசனம் தெளிவாய் புரிகிற வகையிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபாசன தண்டை. கிருபாசன தண்டை என்றால் என்ன? அந்த கிருபாசனத்திலே சகலமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே பரிசுத்தம் உண்டாகத்தக்க எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை வழி நடத்தத்தக்க எல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே நான் பலப்படுவதற்கு எல்லாம் இருக்கிறது. நான் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய இரக்கத்தை பெறணும். ஆமேன். ஏற்ற சமயத்தில் என்ன கிருபைன்னு போட்டிருக்கு? சகாயம் செய்யும் கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பகுதியில நீங்கள் சில விஷயங்களிலே தடுமாறிக்கொண்டு இருக்கிறீர்களோ, முன்னேற முடியாமல் இருக்கிறீர்களோ, பிரச்சனைக்குள்ள இருக்கிறீர்களோ, குழப்பத்துக்குள்ள இருக்கிறீர்களோ, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, மனபாரத்தில் இருக்கிறீர்களோ, எல்லாவற்றையும் சகாயம் செய்யும் ஒரு கிருபையை அடைய கர்த்தர் வழி வைத்திருக்கிறார். அந்த கிருபையை தான் செய்ய அவர் கிருபை செய்ய
விரும்புகிறபடியால் அதுக்காகவே என்ன செய்ய மாட்டாராம், கோபம் கொள்ளார். ஹல்லேலூயா. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் கோபம் செய்யாமல் அவர் என்ன சொல்றார் நம்மளை பார்த்து, எல்லாரும் எங்க வந்துருங்க, கிருபாசன தண்டைக்கு வந்துருங்க. எதுக்கு? ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு ஒரு சகாயம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சகாயம் செய்ய போகிறேன். சகாயம் என்றால் என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் அதை கொடுக்க விரும்புகிறார். அவர் சகாயம் செய்யும் கிருபையை வைத்திருக்கிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவருடைய கிருபாசன தண்டையில நெருங்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 4:15, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரத்தினாலதான் என்ன பெருகுது? கிருபை பெருகுது. அது சரியான எனக்கு தெரியாது. என்னுடைய தாயார் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 1 2 3 500 வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. 1 2ன்னு 500 வரைக்கும் ஒரு பேப்பர்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கையில ஒரு குச்சி மாதிரி வச்சுக்குவாங்க. 1 தொட்டுட்டு சோத்திரம், 2 தொட்டுட்டு ஒரு சோத்திரம். அப்படி ஒரு நாளைக்கு டார்கெட்டா எத்தனை சொல்லுவாங்க? 500. நான் சிலரை சொல்லுவேன், ஏமா எண்றீங்க, இது 500 வருது, நீங்க எண்ணாம செஞ்சா எவ்வளவு வரும்? நிறைய வரும். அப்ப எங்க அம்மா எனக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நான் குறைவா செஞ்சுட்டா என்ன செய்ய, குறைஞ்சது 500ஆவது செஞ்சிருவேமேன்னு இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அந்த கிருபை பெருகுவதற்கு கிருபாசன தண்டையில் நெருங்குகிற நீங்கள் மற்ற நேரங்களிலே உங்கள் வாய்களில் என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதா? எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? எதை செஞ்சாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும், பைக்கை அப்படி பிரேக் பிடிச்சி நிப்பாட்டினாலும் என்ன சொல்லணுங்க? ஸ்தோத்திரம். ஸ்டாண்டை போட்டு இறங்கும் போது, ஒரு நாள் இப்படிதான் நான் இறங்கும் போது அந்த சைடு ஸ்டாண்டை இப்படி தள்ளிட்டு அது ஒழுங்கா விழாம இருந்திருக்கு. நான் பாட்டுக்கு இறங்கிட்டேன், காலில் அப்படியே விழுந்துருச்சு. ஆனா அதை போட்டுட்டு இறங்கும் போது இப்படி உண்ணி இறங்கும் போது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். பார்த்தீங்களா, காலில் ஒரு அடிப்படலை. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அவருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்வதற்கு கிருபாசன தண்டையிலே வருகிற நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவரை ஸ்தோத்தரித்து, ஹல்லேலூயா, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 2 விஷயம் தான். ஒன்று கிருபாசன தண்டைக்கு வாங்க, இன்னொன்று எப்போது என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவ கிருபை பெருகும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினால் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நாம என்ன விளங்கி கொள்ள வேண்டும்? ரோமர் 6:23 தெளிவாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. 2 ஆப்ஷன் இருக்கிறது இந்த உலகத்தில். இந்த 2 ஆப்ஷன்ல எதை நீங்க பெறுறீங்க, இதை செய்றீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவத்தின் சம்பளம், பாவம் மிகுதியாய் செய்தால் அதற்கு ஒரு பேமெண்ட் இருக்கிறது. அது பேர் என்னது? மரணம். அது என்ன மரணம் என்றால் சரீர மரணம் மாத்திரம் அல்ல, அது என்ன மரணமாய் இருக்கிறது? ஆத்தும மரணமாயும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் எதை அடைய வந்திருக்கிறோம்? நித்திய ஜீவனை அடைய வந்திருக்கிறோம். நித்திய ஜீவனை அடைய வந்திருக்கிற நாம் அவருடைய கிருபையில் வளருவோம், பெருகுவோம். காரணம், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் நான் கிருபாசன தண்டைக்கு வருவேன். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பேன். ஏனென்றால் ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்றே வசனம் சொல்லுகிறது. அவர் என் மீது கிருபை வரம், கிருபை, தேவனுடைய கிருபை வரத்தை நான் பெற்றுக்கொண்டு அதிலே வளர பெருக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். காரணம், அவர் என் மீது கிருபையாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. அவர் என்னிடத்திலே கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவருடைய கோபங்களை ஓரமாக வைத்துவிட்டு, வேதம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் பாவங்களை என்னை விட்டு என்ன செய்தாராம்? அகற்றினார். ஆனாலும் நமக்குள் இருக்கிறது அவருக்கும் தெரிகிறது. ஆனாலும் அவர் கிருபை அளித்து நம்மை மாற்ற விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார், வழிநடத்த விரும்புகிறார். நாம் எல்லாரும் கிருபாசன தண்டையில் நெருங்குவோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவரை பற்றி கொள்வோம். அவரே கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.